சார் விராட் கோலி அவரோட இப்போ ரிட்டையர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. அதை விட அவரோட கேப்டன்சில தான் வந்து பயங்கரமா வந்து இந்தியன் கிரிக்கெட் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. விராட் கோலி டாஸ் போட வராருனால ஊரே அதிரும். இந்த மாதிரி ஸ்லெட்ஜிங் பண்ற கிரிக்கெட்டர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஒரு பிளேயர் கேப்டனா இருக்கணும். ஸோ நம்பர் 1 டாப் கிளாஸ் கேப்டன்சி, பிரெயின், மூவ்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியன்ட், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் டாப், யூ நோ வாட் இஸ் டூயிங். கோலி மாதிரி ஒருத்தர் போகணும். ஏன்னா அந்த வைப்ரண்டா இருக்கிறது, அந்த வெறி, இந்த ஜெயிக்கணுன்ற வெறியை பார்த்தாலே சைக்கலாஜிக்கலா 5 பேர் டவுன் ஆயிடும். ஃபீல்டிங்ல அவர் கொடுக்குற 200% இருக்கு, நரம்பு பாட்சின்னு ரச்சகன் நாகார்ஜுன் மாதிரி பண்றாரு. அதுல காமிக்கிறாரு டீம் மேன். டெஸ்ட் மேட்ச்ல டக்குன்னு சாண்ட்னர் கிட்ட அடிச்சுட்டு கூப்பிட்டு ரிஷப் பண்றாரு. நம்ம ஓடுற ஸ்பீடுக்கு அந்த நான் ஸ்ட்ரைக்கரால ஓட முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் ஓடுவேன் அப்படின்னு ஒரு குவிக் சிங்கிள் தான் டெஸ்ட் மேட்ச்ல. அதனால மைண்ட் டோட்டலி ஃப்ளட்டட் வித் T20 கான்செப்ட். கேப்டன்சி சார் யார்கிட்ட போகும்னு நினைக்கிறீங்க சார்? பும்ராவுடைய பிரெயின்ஸ் டெரிஃபிக்கா இருக்கு. ஏன்னா பேட்ஸ்மேனுடைய வீக்னஸ் ஜட்ஜ் பண்றதுல கிங் இருக்கு. ரீசெண்டா ஐபிஎல்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 பிளேயர்ஸுக்கு 2 கில் ஒரு 4 அடிச்சாரு, ஷாருக்கான் ஒரு 4 அடிச்சாரு. அதுக்கு அடுத்த 2 பால் என்ன ஸ்பீட்ல போச்சு, என்ன போச்சு நீங்க பாத்தீங்கன்னா அங்க பிரெயின் வந்து டூ பிரில்லியன்ட். பேட்டருடைய வீக்னஸ் கேட்ச் பண்ணும். ஸோ அதுல வந்து கேப்டன்சி டெஃபினட் அவருக்கு தான். எனக்கு பேட்டர் இருந்தா பெட்டர்னு தோணும். பட் அவருடைய சேஞ்சஸ், அவருடைய ஸ்மார்ட் திங்கிங்ல எனக்கு நிறைய டவுட் இருக்கு. அதனால கில் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. பிரெயினியஸ்ட்னு பார்த்தா பும்ரா தான் இதுக்கு அடுத்தது. சார் விராட் கோலி அவரோட இப்போ ரிட்டையர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க அவர் ஒரு பிளேயரா எப்படி ரேட் பண்ணுவீங்க? அதை விட அவரோட கேப்டன்சில தான் வந்து பயங்கரமா வந்து இந்தியன் கிரிக்கெட் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. அதாவது வந்து இந்தியன் கிரிக்கெட் வந்து அவுட் சைடு இந்தியா போய் ஜெயிக்க ஆரம்பிச்சது வந்து ஆஃப்டர் விராட் கோலியோட கேப்டன்சில தான் எல்லா இடத்துலயுமே போய் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு கேப்டனா அவர் எவ்வளவு சார் மிஸ் பண்ணோம் இந்த டீம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப்டன்சிலே 70% சக்சஸ் ரேட் வருது. 70%. சோ விராட் கோலி டாஸ் போட வராருனால ஊரே அதிரும். ஒரு வெளிநாட்டுல போயிட்டு இல்ல கேப்டனுக்கு ஃபர்ஸ்ட் ஐயோ தாள வந்து ஏத்தி விடுறது டேஞ்சர். ஏன்னா ஏத்தி விட்டா என்ன டபுள் ஆகும் பர்ஃபார்மன்ஸ். வெறித்தனமா கிரிக்கெட் ஆடுவாருன்ற ஒரு பயம். சோ உங்க எனிமி கிட்ட ஒண்ணு இப்ப இந்தியாவை பார்த்தோன்னே பாகிஸ்தான் மடியில இப்போ கம்ப்ளீட் தப்பு பண்ணு. இந்தியா பாகிஸ்தான் லீக்ல யாருன்னு காமிச்சோம்ல கேட்ட அந்த மாதிரி கோலி மாதிரி ஒருத்தர் போகணும். ஏன்னா அந்த வைப்ரண்டா இருக்கிறது, அந்த வெறி, இந்த ஜெயிக்கணுன்ற வெறியை பார்த்தாலே சைக்கலாஜிக்கலா 5 பேர் டவுன் ஆயிடும். இந்த வே ஜம்ப்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் ஓவர் நான் சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் இந்த மாதிரி ஸ்லெட்ஜிங் பண்ற கிரிக்கெட்டர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஒரு பிளேயர் கேப்டனா இருக்கணும். ஸோ நம்பர் 1 டாப் கிளாஸ் கேப்டன்சி, பிரெயின், மூவ்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியன்ட், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் டாப், யூ நோ வாட் இஸ் டூயிங். இல்லாட்டா இப்படி சக்சஸா இருக்கு, இப்படி ஓவர் அந்த ஹைப்பரா இருக்கிறனால இவ்வளவு சக்சஸா இருக்க முடியுதுன்னா பிரெயின் செம ஸ்ட்ராங் அர்த்தம். ஏன்னா கண்ணாப்பனான்னு பயங்கர எமோஷனல் ஆயிட்டா திங்கிங் குறைஞ்சிடும். அதை மீறி ஸ்ட்ரைக் ரேட் சூப்பரா இருக்கு. நம்பர் 1 பேட்டிங்ல ஃபாஸ்ட் போலிங்க்கு பயமே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப பெரிய பிளஸ். நீ என்ன வேணா போடு நாடுன்ற பிளஸ். ஒரே ஒரு விஷயம், இப்ப ஹவுசதி ஆஸ்டம் இவர் வந்து சொல்லி எடுத்தாங்கன்றதுனால நான் சொல்றேன். ஒரு கோச் கூடவா இல்ல, ஒரு மோஹிந்தர் ரமன்னாதோ ஒரு சுனில் கவாஸ்கரோ பால பவுன்ஸ் பண்ணும்போது ரைட் ஆன் த பேக் போய் ஜிஆர் விஸ்வநாத், கவாஸ்கர், டெண்டுல்கர், விவிஎஸ் லக்ஷ்மன், ராகுல் டிராவிட் இவங்க எல்லாம் ஆடுவாங்கல்ல, மோஹிந்தர் ரமன்னாத் பின்னாடி போய் க்ளோஸ் டு த பாடி. அதாவது ஃபுட் ஒர்க் மட்டும் பார்க்கும்போது ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி கம்ப்ளீட்டா பின்னாடி போடுது. when you know the wicket is bouncing and they are deliberately bouncing, they are not giving you an over pitch delivery ன்றுச்சு. ரைட் ஆன் த பேக் போய் பேட்டை லூஸா புடிச்சு டிஃபென்ஸ் ஆடுறதுன்னு இருக்கு. அது அவருக்கு தெரியாம இருக்க சான்ஸே இல்ல. நான் நினைக்கிறேன் ஏன் அதுக்கு போக மாட்டேன்றாருன்னா மைண்ட் அப்சஸ்ட் ஆயிடுச்சு. இந்த T20 ஃபார்மேட்ல ஃப்ரண்ட்ல அடிக்கணும். அது மைண்ட், அதுதான் நான் சொன்னேன், மைண்ட் தான் கெட்டுச்சு. இது ஈக்குவலா டெஸ்ட் இது ஆடின்றது அப்படி இருக்காது. இது வாழ்க்கையில வருஷம் பூரா நம்ம T20 தான் ஆடுறோம். அது 5 நாள், அதுவும் எப்பயாவது கிரவுண்டுக்கு வர டைம் எப்பயாவது தான், பேட்டிங் ஆகிற டைம் எப்பாவது தான் இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த ஃபீல் இருக்கே, இந்த ஃபீல் வந்து obsessed with this is overpowering now. This has conquered everybody's mind, T20 ஃபார்மேட். அதனாலதான் மறந்துட்டாருன்னு தோணுது. பேக்ல நினைச்சா பண்ணிடுவார். ஒரு 3 நாள் ஒரு மோஹிந்தர் ரமன்னாத் மாதிரி இல்ல ஒரு கவாஸ்கர் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து கோச் பண்ணி பேக் ஃபுட் என்னன்றத ஒரு கண்டினியூஸா பண்ணாருன்னா அதை சால்வ் பண்ணுவார். பட் இது ப்ராபபிலி இட்ஸ் டூ லேட்னு நினைக்கிறாரு, என்ன தெரியல. இதை தவிர அவருக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது பேட்டிங்ல. அதுதான் சொல்லுங்க. பிகாஸ் சேசிங்ல நீங்க பாக்குறீங்க அந்த ரெஸ்ல T20 இருக்கட்டும், ODI இருக்கட்டும், ஒரு 2 நிக்கணும், அடிக்கணும்னா அடிக்கலாம், நிக்கலாம், இந்த டேலண்ட் இருக்கு. இதெல்லாம் மீறி ஃபீல்டிங்ல அவர் கொடுக்குற 200% இருக்கு, நரம்பு பாட்சின்னு ரச்சகன் நாகார்ஜுன் மாதிரி பண்றாரு. அதுல காமிக்கிறாரு டீம் மேன். See, he doesn't have to do that. நான் கேப்டன், நான் பாட்டு தலுக்கா நிக்கலாம், போட்டு இருக்கிற ட்ரெஸ் கூட கலையாம நிக்கலாம் இருக்குல்ல, பண்றதே இல்லையே.
பாயிண்ட்ல இருந்து கவருக்கு ஓடி வருவாரு, எக்ஸ்ட்ரா கவருக்கு ஓடுவாரு. எக்ஸாக்ட்லி, உள்ளுக்குள்ள ஸ்லூப் பண்ணி எடுத்து அடிக்கிற ரன் அவுட்டா இருக்கட்டும், வெறித்தனமா கை கால கிழிச்சு இருக்கிற கேட்சா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இட்ஸ் டீம் மேன். தன்னுடைய ஃபீல்டிங்ல பிடிக்கிற கேட்சுக்கு தனக்கு கிரெடிட் பெருசா கிடையாது. நல்ல கேட்ச்னுவாங்க. ஹெட்லைன்ஸ் போலருக்கு வரப்போகுது இல்ல பேட்டருக்கு வரப்போகுது. கேட்ச விட்டா பேட்டருக்கு கூட்டு, கேட்ச பிடிச்சானா போலருக்கு நல்ல பேர். அப்படி இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், எங்க அவருக்கு ஓவர் பவர் ஆகுது T20ன்னு. டெஸ்ட் மேட்ச்ல டக்குன்னு சாண்ட்னர் கிட்ட அடிச்சுட்டு ரிஷப் பண்ற கூப்பிட்டு ரிஷப் பண்ற ரைட்டு நியூசிலாந்து சீரீஸ்ல ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் டர்னே பண்ணிச்சு சீரீஸ். நம்ம ஓடுற ஸ்பீடுக்கு அந்த நான் ஸ்ட்ரைக்கரால ஓட முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை பத்தி பார்க்கவே பார்க்காம இது T20 தான் நான் ஓடுவேன் அப்படின்னு ஒரு குவிக் சிங்கிள் தான் டெஸ்ட் மேட்ச்ல. அதனால மைண்ட் டோட்டலி ஃபிளட்டட் வித் T20 கான்செப்ட். அதனால தான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது T20 ஜாலியா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. டெஸ்ட் மேட்ச்ல அந்த ப்ராப்ளம் வரும். அது ஒன்லி வந்து pitches favoring bounce or swing. Otherwise he is the king. இங்க ஆண்டாருன்னா இந்த சீரீஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியும். அங்க இங்கிலாந்துல ஸ்விங்கிங் கண்டிஷன்ல திருப்பி மாட்டுவார். That's what I feel. சார், நீங்க சொன்னீங்க அவரோட கேப்டன்சில வந்து நிறைய விஷயம் செம பாசிட்டிவா இருந்துச்சு. இது எல்லாமே அவர் 2 விஷயம் பண்ணாருன்னு எனக்கு ரொம்ப ஆழமா ஃபீல் ஆச்சு சார். என்னன்னா, இந்தியாவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கை வச்சு அப்ராட்ல வந்து ஜெயிக்க முடியும், ஓவர்சீஸ் போயிட்டு ஜெயிக்க முடியும்னு ஒரு விஷயத்த வந்து இந்த டீமுக்குள்ள, இப்ப இருக்கிற டீமுக்குள்ள கொண்டு வந்து பும்ரான்ற ஒரு அன்கன்வென்ஷனல் பவுலரை வந்து ஒரு பெஸ்ட் டெஸ்ட் பவுலர் ஆக்குனது எல்லாமே அவரோட கிரெடிட் தான் சார். ஒரு இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் பவுலிங் இப்படி இருக்குன்னா அது காரணம் கோலி அவர்கள் தான். இன்னொரு பெரிய இது எனக்கு இன்னும் கூட அந்த பாயிண்ட் அப்படியே ஞாபகம் இருக்கு சார். லண்டன்ல நம்ம அது இதுல ஆடுறோம், லார்ட்ஸ்ல 60 ஓவர்ல வந்து 60 ஓவர் தான் இருக்கு, மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னும் போது அவர் சொன்ன வார்த்தை தான் 60 ஓவர் அவங்களுக்கு we have to show the hell அப்படின்னாரு. அந்த மேட்சும் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு கேப்டன் வந்து இனிமே டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியா கிடைக்கிறது கஷ்டம் தானே சார், அந்த ஆட்டிடியூடோட. நீங்க சொல்றதுல ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ். ஒரு தடவை ரெக்கி பாண்டி கொஞ்சம் பவுன்ஸுக்கு ஜகா வாங்குறாரு தெரிஞ்ச உடனே நம்ம இஷாந்த் சர்மா விட்டு மூஞ்சி மேல போட சொல்லியிருந்தேன் தோனி. அதை பண்ண ஸ்மார்ட் திங்கர். அவருடைய திங்கிங் பூரா சைலன்ஸ்லயே போகும், எனர்ஜி பூரா சைலன்ஸ்ல இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு ரிசல்ட். பயங்கர இமோஷனலா இருந்தாலும் அதோட கொஞ்சம் கம்மி. போத் ஆர் குட் இன் தர் ஓன் வேஸ். 2 ways ஆஃப் ஸ்டேயிங் அட் த டாப். ஒன்னு வைப்ரண்ட், ஒன்னு சைலண்ட். நான் அதுக்காக சொல்ல, இந்த மாதிரி தாட் இருக்கு. பட் பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி அப்ராட்ல டெரிபிக் ரிசல்ட் கொண்டு வந்தாரு. அவர் இருக்கிற வெறிய பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா பண்ண தோணும். தோனி வந்து உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை சைலண்டா கண்ணுல காட்டுற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுல உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும் உங்க பெர்ஃபார்மன்ஸ். கோலி காட்டுற வெறியில உங்க போலிங்ல பிடிக்கிற கேட்ச்லயும் உங்களுக்கு ஒரு வெறி அதிகமாகும். 2 பேருமே வித்தியாசமான இன்ஸ்பிரேஷன் தான். கோலிக்கு வந்து எனக்கு வேற ஒண்ணு நான் மிஸ்டேக் கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. கிங் ரிட்டையர்ஸ் நிறைய அப்படியே போட்டுட்டே இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல, அது இதுன்னு சொல்லிட்டு. இஸ் நாட் கோனா கம் பேக், அவரே வந்து இது பண்ணிட்டாரு. இப்போ இந்த 2 பிளேஸ் இருக்கு சார், ஓப்பனிங் அண்ட் செகண்ட் டவுன். யார இந்தியன் டீம் இதுக்கப்புறம் நம்பி ஆட வைப்பாங்க சார்? ஏன்னா இப்போ வந்து இது 2 இயர்ஸ் சர்க்கிள் சார். அடுத்த 2 வருஷம் இந்த டீம் தான் வந்து இந்த ஒரு 20 பூல் ஆஃப் 20 பிளேயர்ஸ் வச்சுதான் வந்து ஆடணும்னு ஒரு பிளான் பண்ணுவாங்கல்ல சார். யார் உள்ள வர போறாங்க, யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? Who is going to replace Rohit Sharma? Who is going to replace Virat Kohli sir? ஓப்பனிங்ல கண்டிப்பா KL ராகுல் வருவாரு. ஏன்னா நீங்க சேஃபா இருக்கணும்னா KL ராகுல் தான் வரணும் ஓப்பனிங். இல்ல, அவர் ஆல்ரெடி ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காரு சார். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா பிளேஸ்ல ஐ திங்க் சாய் சுதர்ஷன் ஆடுவான்னு தோணுது சார். என்ன சொல்றேன், நீங்க சாய் சுதர்ஷன் கூட அவசரப்பட்டு நீங்க டிசைட் பண்ணாதீங்கன்றீங்க. ஏன்னா KL ராகுலுக்கு ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட் தெரியும். ஓப்பனிங் சுப்மன் கில் வந்து சீசன் ஓப்பனர் ஒருத்தர் இருக்காரு. சாய் சுதர்ஷன் வந்து இங்க T20ல எப்போ தேவையோ டெஸ்ட் மாதிரி ஆடணுமோ பாட தெரியுது, ODI டைப்லயும் ஆட தெரியுது, T20 அளவுக்கும் பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனா அதுதான் நான் சொன்ன பட்டிதார் எக்ஸாம்பிள். T20ல பிரமாதமா அடிக்கிறான்னு சொல்லிட்டு டெஸ்ட்ல எடுத்துறாதீங்க, ரிஸ்க். இப்போ திருப்பி ரஞ்சி ட்ரோஃபி மேட்சஸ்ல அவர் எப்படி ஆடுறான்றதை பார்த்துட்டு அந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் எடுக்கிறது பெட்டர். T20 ஃபார்ம் வச்சு தயவுசெய்து டெஸ்ட் டிசைடே பண்ணாதீங்க. அப்சல்யூட்லி டிஃபரெண்ட் பால் கேம். நிறைய பால் விட வேண்டியிருக்கும். இந்த T20 இது வந்து ஒரு பேஜாரான அடிக்ஷன் மாதிரி. இது உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பால விடணும் எந்த ஆடணும்ன்ற கன்ஃபியூஷன் வந்துன்னு இருக்கும். 4 ஸ்லிப் 2 கல்லி வச்சு பார்க்கும்போது அதை உங்க T20ல நீங்க தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பக்கத்துல எந்த ஃபீல்டு நிக்க போறது. அதனால இதை வச்சு கிளிக் ஆயிட்டா சந்தோஷம், டவுட்டே கிடையாது. நம்ம ஹாப்பியஸ்ட் அது தமிழ்நாடு பிளேயர் ஷைன் பண்றாரு, ரொம்ப சந்தோஷம். அது தெரியாது, டெக்னிக்கலி எப்படின்னு தெரியாது. கேப்டன்சி சார் யார்கிட்ட போகும்னு நினைக்கிறீங்க சார்? நிறைய பேர் சொல்றாங்க ரிஷப் பண்ட், பட் அவரோட பிளேஸே ஆஸ்திரேலியால வந்து ஒரு மாதிரி தகுதி தத்துவமா இருந்துச்சு. KL ராகுல் கொடுப்பாங்களான்னு தெரியல. அவர் ஏன்னா கேப்டன்சி எனக்கு வேண்டான்னு எல்லா இதுல இருந்து ஒதுங்கிட்டாரு. அப்படி இல்லைன்னா இட் கோஸ் டு பும்ரா. பட் அவர் எத்தனை மேட்ச் இது பண்ணுவாரு தெரியல. கில்லி கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பட் நீங்க பும்ரா தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஆமா, பும்ராவுடைய பிரெயின்ஸ் டெரிஃபிக்கா இருக்கு. ஏன்னா பேட்ஸ்மேனுடைய
வீக்னஸ் ஜட்ஜ் பண்றதுல கிங். இன்னொன்னு போலர்ஸை சூப்பரா யூஸ் பண்றாரு. ரீசெண்டா ஐபிஎல் நீங்க பாத்தீங்கன்னா 2 பிளேயர்ஸுக்கு ரெண்டு கில் ஒரு 4 அடிச்சாரு, ஷாருக்கான் ஒரு 4 அடிச்சாரு. அதுக்கு அடுத்த 2 பால் என்ன ஸ்பீட்ல போச்சு என்ன போச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க பிரெயின் ஒன்னும் ரியாக்ட்ல பண்ணல, சாதாரண நினைச்சு பார்த்துட்டாரு எப்படி அப்படின்ற மாதிரி. அதனால பிரெயின் வந்து டூ பிரில்லியன்ட், பேட்டருடைய வீக்னஸ் கேட்ச் பண்ணும். ஸோ அதுல வந்து கேப்டன்சி டெஃபினட் அவருக்கு தான். இந்த பக்கம் கேஎல் ராகுல் மானான்னு சொல்றது எனக்கு தெரியாது. கேஎல் ராகுலுக்கு அந்த கேப்டன்சிக்கு அந்த கூல் எல்லாமே இருக்கு, தோனி டைப்ல கூலா இருக்கிறது இருக்கு. பட் அவரையும் நான் ரொம்ப பிரெயினியா நான் பாக்கல. ஓகே, ஜஸ்ட் அபவ் ஆவரேஜா பாக்குறேன். சுப்மன் கில்லையும் ஜஸ்ட் அபவ் ஆவரேஜ் தான் நான் பாக்குறேன். அதனால இட்ஸ் எய்தர் ராகுல் ஒரு பும்ரா பெட்டரா இருக்கும். அண்ட் பட் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்னு பார்க்கும்போது பும்ராவை தான் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இட் வில் பி எய்தர் கில். நிறைய பேர் கில்னு சொல்றாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னா அவருக்கே இப்ப செகண்ட் லைஃப் பாஸ். அந்த செகண்ட் லைஃப்ல வர்றது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு. இந்த மாதிரி வந்து கிரிக்கெட் ஆடுறது. இப்ப அதுல கேப்டன்சி ஒரு பேர்டன், விக்கெட் கீப்பிங் ஒரு பேர்டன், பிசிக்கல் அண்ட் மென்டல் பேர்டன். இதை தவிர தன்னுடைய பேட்டிங் ஃபார்மும் ஒரு பேர்டன் இருந்துச்சு. அவர் கேப்டன்சி பண்றது நமக்கு ஐடியல் கிடையாது. ஏன்னா இங்கிலாந்து மூவிங் கண்டிஷன்ஸ்ல நீங்க மாட்டீங்கன்னா பெருந்தளவில் இது வந்து தோனிக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஒரு டிஸ்மல் ஆச்சு 2 சீரீஸ் சேர்ந்த மாதிரி. அதனால நான் சொல்ற கண்டிஷன்ஸ் ஃபேவரபிளா இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ஸோ பண்ட்டை விட்டுடுவோம். இப்போ இட்ஸ் பிட்வீன் கில் ஆர் பும்ரான்னு இருக்கும். எனக்கு பேட்டர் இருந்ததா பெட்டர்னு தோணும். பட் அவருடைய சேஞ்சஸ், அவருடைய ஸ்மார்ட் திங்கிங்ல எனக்கு நிறைய டவுட் இருக்கு. அதனால கில் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. பிரெயினியஸ்ட்னு பார்த்தா பும்ரா தான் இதுக்கு அடுத்தது. 2 பெரிய தலைகள் வந்து வெளியே போகுது. இந்தியன் டீமுக்கு இது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும் சார்? ஏற்கனவே வந்து நிறைய ஃபாரின் பண்டிட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியா ஸ்பின் ஆட வரல, பழைய மாதிரி யாரும் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்கிற இப்ப அடுத்து வரப்போற பிளேயர்ஸ் வந்து எல்லா கண்டிஷன்ஸ்லயும் ஆடுற மாதிரி பிளேயர்ஸ் தான் இது பண்ணுவாங்க சார். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி நேம்ஸ் டு ரிப்ளேஸ். அதுவும் விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரை இன் டெஸ்ட் கிரிக்கெட் ரிப்ளேஸ் பண்றதுலாம் நாட் ஈஸி தானே சார்? ஆமா, கஷ்டம் தான். பட் கஷ்டம் சொல்லினே இருக்கிறது. அவங்களே வந்து வாக்கிங் ஸ்டிக் 80 வயசுலயும் வந்து இருக்க மாட்டாங்க 2 பேரும். நீங்க சொன்ன மாதிரி தான் சார், சாம்பியன்ஸ் ட்ரோஃபில வந்து பும்ரா இல்லைனாலும் ஜெயிப்போம். இப்போ ஆர்மி இருக்கு, ஆர்மியில எத்தனையோ ஆர்மி சீஃப். என்னுடைய கோ பிரதரே ஆர்மி சீஃபா இருந்தார், ஜெனரல் பத்மநாபன். இஸ் நோ மோர். அவருக்கு அப்புறம் ஒருத்தர் வந்தாரு, இன்னொருத்தர் வந்தாரு. இன்னைக்கு ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி டீம் அப் பண்ணி பண்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தா மிரண்டுருவீங்க. அந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது. சைலண்ட் ஆகிட்டாங்க ஒரே வாரத்துல ஒரு கண்ட்ரி. பட் அவங்க அதை வின்னு அடுத்த வேர்ல்ட் கப் கூட நாங்க தான் வின்னு பேசிக்கிறாங்க. அது ஜோக். அது வடிவேலுக்கு போல அங்க ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காமெடி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இதெல்லாம் தானா வரும் பாஸ். கவாஸ்கர், விஸ்வநாத் போயிட்டா 2 பில்லர்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுறதுக்கு சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல 2 பில்லர்ஸ் கவாஸ்கர், விஸ்வநாத். அப்புறம் மொஹிந்தர் வந்தாரு. அவரே 6 மேட்ச்ல 5-0 ஒரு 1 அடிச்சார். அதுக்கப்புறம் ஸ்விங் எப்படி ஆடுறதுன்னு எல்லாரும் கத்து கொடுத்தாரு. அதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாலேயே டெஸ்ட் ஆடக்கூடிய கெப்பாசிட்டில ஒரு 36 பேர் இருக்காங்க. ஒரு 3-12 நீங்க செலக்ட் பண்ணலாம். அவ்வளவு இருக்கு கெப்பாசிட்டி. we have to try. உதப்பட்ட பரவாயில்ல. யாரு கண்டினியூஸா ஜெயிச்சுட்டாங்க? வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்டு பீட்டர்ஸ் முதல் 2 சீசன் வேர்ல்ட் கப்ல இன்னைக்கு காணவே குவாலிஃபை ஆகல. ஜிடி முதல் சீசன், அடுத்த சீசன் வந்து ரன்னர் அப் வந்தாங்க, ரொம்ப பேட் ஆடி இப்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அது எல்லாமே சைக்கிள். எவனுக்குமே கண்டினியூஸா வாழ்க்கையில சக்சஸ் பார்த்து எவனுமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நல்லா பண்ணும். 2 பேர் இல்லாட்டா மீதி பேருக்கு நான் ஓஹோ இவருடைய ஆப்ஷன்ஸை நான் ஃபில் பண்ணும். ஐ லாட் மேக்கப் அண்ட் மைண்டை கண்டிஷன் பண்ணினா போதும். நீங்க பிஸ்தாவாயிடுவீங்க. டேலண்ட் பேசிக்கா இருந்தா போதும். கான்பிடன்ஸ் இஸ் யுவர் பெஸ்ட் டேலண்ட். உங்களால முடியும்னா முடியும். ஒரு 9 டவுன் நம்பர் 11 இருக்கிற ரவி சாஸ்திரி கூட விசி டிராபி ஆடும் போது நம்பர் 11 இந்தியன் டீம்ல இருந்தவரை பாகிஸ்தான் கவாஸ்கர் ஓப்பனிங் அமிச்சு இம்ரான் கானையும் சர்ஃபராஸ் நவாஸையும் அவர் ஆடுறாரு தைரியமா. எப்படி ஆடுறாரு? எல்லாம் வரும். உனக்கு இருக்கா மைண்ட் பண்றதுக்கு? பண்றேன், அவ்வளவுதான், பண்ணிடலாம். சார் ரொம்ப நன்றி சார். எப்பயும் போல நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கீங்க. அதுவும் இல்லாம வந்து ஒரு 2 லெஜண்ட்ஸை வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸும் அவரோட வீக்னஸ் பாயிண்ட்ஸும் மேபி நீங்க சொன்ன பாயிண்ட் நான் கூட அக்செப்ட் பண்ணிப்பேன். விராட் கோலி நீங்க 1 இயர்ல சொன்னீங்க ஆட ஒரு வேர்ல்ட் கப் சைக்கிள்னு எனக்கு தோணுச்சு சார். இந்த 2 இயர்ஸும் அவர் ஆடி இருக்கலாம். இப்போ நடக்க போற இந்த வேர்ல்ட் கப் டெஸ்ட் சைக்கிளே அவர் ஆடி இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு சார். மேபி அது ஒரு எண்டா அதுவும் போய் அந்த கப்பையும் வாங்கிட்டு அவர் போயிருக்கலாம். T20 ஜெயிச்சிட்டாரு, வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாரு, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சிட்டாரு, இன்னொரு தடவை அதையும் ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் டிசிஷன் மேடு. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களும் பேசியிருக்கோம் சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கோலி இஸ் ஃபுல்லி குவாலிஃபைட். ஓகே, அவர் ஆடியே ஆடணும். அவர் ஆடினார்னா இந்தியாவுக்கு நல்லது. அது இந்தியாவுக்கு நல்லதுன்னு நினைச்சா அவர் கண்டிப்பா ஆடுவாரு. கொலை வெறி இல்ல, கோலி வெறி எல்லாருக்குமே இருக்கணும். So that's one side. Plus, on a different note, நம்ம இந்தியன்ஸ் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண ஒரு சாகசம் இருக்கு பாத்தீங்களா? அத லைவ்ல மறக்காம ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அதாவது ட்ரோன்
நம்ம மாஸ்டர்னு காட்டுறோம், ட்ரோன் ஆச்சாரியா அப்படின்னு காமிச்சோம். ஓகே, எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இல்ல, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். நீங்க எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் இந்தியா தான் கிங்னு காமிச்சுட்டே இருக்கும்ல. அதுக்காக நமக்காக லைஃப் இப்ப கூட பாருங்க, அந்த முரளி நாயக்கன் ஒருத்தர் உயிரை விட்டார் பாவம், ஒரு வெரி ஸ்மார்ட் யங்ஸ்டர். நமக்காக உயிரை விடுறவங்க இருக்கும்போது நம்மளால லீஸ்ட் பண்ணக்கூடியது கிரிக்கெட் இவ்வளவு வெறியா பாக்குற மாதிரி எவ்ரி டே லைஃப்ல நம்ம பார்டர்ல இருக்கிற நம்மளுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக இல்ல, ஒரு 2 minutes or 3 minutes தயவுசெய்து ப்ரே பண்ணுங்க. இதை நான் கெஞ்சி கேட்கிற ரிக்வெஸ்ட், ஐ டூ இட் எவ்ரி டே, ஐ டூ இட். இதை தயவுசெய்து பண்ணுங்க. எப்படி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஓடும்போது சேர் பண்றீங்களோ, ஒரு சிக்ஸுக்கு எப்படி கை தட்டீங்களோ, அது மாதிரி இமேஜினேஷன்ல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்கன்றத நினைச்சுக்கின்னு தயவுசெய்து ப்ரே பண்ணுங்க. வேர்ல்டுல நம்பர் 1 எல்லாத்துலயும் வர மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம ஒன்னா இருக்கும். ஸ்மால் ரிக்வெஸ்ட் டு எவ்ரிபடி. ஷோர் சார், நன்றி சார். கண்டிப்பா பண்ணுவோம் சார். எல்லாருமே நீங்க சொல்றதை கேட்பாங்க. நீங்க எப்பவுமே காமெடியா சொல்லுவீங்க, பட் நிறைய சீரியஸாவும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பாப்போம் சார். நன்றி சார். Thank you so much. India is the best always. Thank you. ஷோர் சார். தேங்க்யூ சார்.